ஃப்ரெண்ட்ஸ், கனி குக்கிங் சேனல். இப்போ நம்ம பாலக்கீரை வச்சு ஊறுகாய் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஊறுகாய் பண்ணலாம். கொங்கநாட் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இப்போ வந்து இவ்வளோ கீரையும் நம்ம வந்து 2 இதுவாக எடுக்க போகிறோம். ஒன்று வந்து பாலக்கீரை ஊறுகாய், ஒன்று வந்து பாலக்கீரை பருப்பு போட்டு குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். பாலக்கீரை குழம்பு வச்சுருக்கோம், பருப்பு போட்டிருக்கோம். இப்போ கீரை கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி அமுக்குனா இந்த அளவுக்கு இருக்கணும். இதே போதுமான தண்ணி தான். இந்த பக்கம் ஊறுகாவுக்கு தாளிப்பு போடலாம். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 பல் பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம், மிளகாய் போட்டுக்கலாம், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம், டீ எடுத்து போட்டுக்கலாம், புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் விசில் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த பக்கம் விசில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்க, நல்லா அரை வட்டுறச்சு பாருங்கள். இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இதுலேயே தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம், 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம், அரைச்சி வச்சுட்டு ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் கீரை சாப்பிடாட்ட சும்மா என்ன செய்யணும், சாப்பாடில் தட்டில் சோறை போட்டு இது பிசைஞ்சு கொடுத்தா அம்மா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரேன்னு சொல்லி கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரிலாம் செஞ்சு பிசைஞ்சு கூட கருணக்கிழங்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தோன்னா வேறு லெவலாக டேஸ்ட்டாக இருக்குமா. இது நம்ம ஸ்டைலு பாலக்கீரை ஊறுகாய்மா. இது இந்த பக்கம் பருப்பும் பாலக்கீரையும் வெந்துருச்சு. இப்போ கடைஞ்சிக்கிடலாம். மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இது மற்ற வச்சு நல்லா கிண்டி அப்படியே இது பண்ணிக்கலாம், மசிச்சுக்கலாம். சில வார்த்தை வராது, நாக்கு ஸ்லிப் ஆகும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், புளி கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா கடைஞ்சி விட்டுருக்கோம்மா. இன்னும் நல்லா கடையணும். இது பாலக்கீரை சாம்பார்மா. இப்போ பாலக்கீரை சாம்பார்மா. இது பாலக்கீரை ஊறுகாய்மா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இப்படிதாம்மா நாங்கள் செய்வோம் பாலக்கீரை ஊறுகாய். நீங்கள் எப்படி பாலக்கீரை ஊறுகாய் செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நானும் செய்ய கற்றுக்கிறேன்.